கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம். ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, கருக்காயினாலும் விஷப்பணியினாலும் கல் மழையினாலும் உங்களை உங்கள் கைகளின் வேலையிலெல்லாம் அடித்தேன், ஆனாலும் நீங்கள் என்னிடத்தில் மனதை திருப்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே ஆண்டவர் பாருங்க, ஆனாலும் அப்படின்னு ஒரு பதம். உங்கள் மனதை என்னிடத்தில் திருப்பாம போனீர்கள். இது காட்ஸ் கம்ப்ளைண்ட், ஆண்டவருடைய ஆதங்கம். உங்களை என் பக்கமாக திருப்புவதற்காக நான் எடுக்கிற நிறைய முயற்சி உண்டு. நீங்க மனம் போன போக்கில் போயிட்டு இருந்தீங்க. இதை செஞ்சாலாவது, அதை செஞ்சாலாவது, இப்படி ஒரு தண்டனையை கொடுத்தாலாவது என் பிள்ளைகள் என் பக்கமாக திரும்பி விட மாட்டார்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு நிறைய காரியங்களை செஞ்சேன். அவர் சொல்றார் பாருங்கள், உங்களை உங்கள் கைகளின் வேலையிலெல்லாம் அடித்தேன். நீங்க திறமசாலிகள் தான், ஞானம் உள்ளவர்கள் தான், ஆனால் எதுவும் உங்களுக்கு வாய்க்கல. ஆண்டவர் மறைமுகமாக என்னுடைய பிள்ளைகள் என் பக்கமாக திரும்ப வேண்டும், அதுவும் உடலை அல்ல மனதை திருப்ப வேண்டும். நான் இவ்வளவு தூரம் காரியங்களை நான் உங்களுக்கு செய்தோம், இன்னும் நீங்க என் பக்கமா திரும்பலையே அப்படின்னு ஆதங்கப்படுகிறார் ஆண்டவரே. அதனாலதான் கீர்த்தனைகள்ல ஒரு பாடல் உண்டு, மகனே உன் நெஞ்சை எனக்கு தாராயோ. ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது அதுதான். நம்முடைய இதயத்தை ஆண்டவருக்கு கொடுக்கணும். நம்முடைய இதயத்தை ஆண்டவருக்கு கொடுத்தாச்சுன்னா அவர் நடத்துவார். அவர் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை செயல்படுத்துவார். நம்முடைய வாழ்க்கையில எது அவசியம் என்பதை அவர் உணர்ந்து அதற்கு ஏற்றபடி அவர் நடப்பதற்குரிய காரியங்களை தந்து நம்மை அருமையாக பாதுகாக்கிறவர். கண்களை மூடுவோமா? நல்ல ஆண்டவரே, பலமுறை எங்களுக்கு எச்சரிப்பு வந்தது. அது கருக்காய் மூலமாய், விஷப்பனி மூலமாய், கல்மலை மூலமாய். இதெல்லாம் உலகத்தில் வரக்கூடிய ஒன்று தானே அப்படின்னு நாங்கள் அசால்ட்டாக விட்டுருதோம். ஆனால் இன்னைக்கு தான் புரியுது ஆண்டவரே, எங்கள் மனம் இன்னும் உம்மிடத்தில் திரும்பலை. உம்முடைய ஆதங்கத்தை புரிஞ்சுக்கிட்டோம். கவனமாய் நாங்கள் பக்கமாக திரும்பி மூலமாக நாங்கள் வெற்றி கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.